கோஸ்ட் பிரெடேட்டர்ஸ் யூடியூப் சேனல் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல பொதுவா அபேண்டன் பில்டிங்ஸ்க்கு மட்டும் போய் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ற விக்னேஷும் அவரோட டீமும் இந்த முறை ஒரு வித்தியாசமான முயற்சியா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போறாங்க. ஏன்னா அங்கே 3 பேர் ஒரு சின்ன காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த இடத்துல மிருகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அமானுஷ்யம் அந்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆம்பியன்ஸ் கூட காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். 360 டிகிரி காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். கார் மட்டும் தான் கைஸ். இதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே போகிறதுக்கு. உள்ள நுழையிறதுக்கு கூட வழியே இல்லாத அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள கஷ்டப்பட்டு நுழையிற அவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே யாரோ ஓடுற மாதிரியும் கத்துற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. கைஸ் எங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக எங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. எங்களை இப்படி ஃபாலோ பண்ணுறது விட்டு முன்னாடி வாங்க. அந்த சவுண்ட்ஸை இக்னோர் பண்றவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க ஒரு இடத்துல கிரியேச்சரா இல்ல ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமான தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் அவங்களோட கண்ணில் படுது. ப்ரோ 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 யார் இது? பின்னாடி உள்ள போய் மறையுது. யார் இல்லை ப்ரோ. ரெட் கலர் ஐஸோடையும் உடம்பெல்லாம் கருப்பாவும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்க்க அதை பார்த்து அரண்டு போறாங்க. உடனே அவங்க அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. அமைதியா யாரு ஏதோ நின்றுட்டு இருக்கு. யாரு நீங்க? யார் இது? யார் நீங்க? அமைதியா இருங்க, எனக்கே பயமா இருக்கு. இருங்க, அமைதியா இருங்க. என்ன ப்ரோ? தண்ணி இருந்தா கொடுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. காணோம். இருங்க அமைதியா இருங்க. அங்க பாருங்க. அந்த நிக்குது. அதே யார் அது? அதேதான். யார் அது? அந்த நிக்குது. பாருங்க கைஸ், தெரியுதா உங்களுக்கு? அதேதான். பக்கத்துல போனா ப்ரோ. பக்கத்துல வேணாம். ப்ரோ போது. யார் அது? ப்ரோ மறைஞ்சிச்சு ப்ரோ. அந்த மரத்துல மறைஞ்சிருச்சு. காணோம். எதுவுமே காணோம். காட்டுக்குள்ள தொடர்ந்து நடக்கிறவங்க ஒரு இடத்துல துணி போத்துன மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறத பாக்குறாங்க. அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக ட்ரை பண்ண அது அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சிருந்தது. அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை அவங்க ஒருவித பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்க சடனா விக்னேஷோட அப்பா மட்டும் தனியா போய் நிக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. அவங்க கண்ணு முன்னாடி நடந்த அந்த பயங்கரமான இன்சிடென்ட்டை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு திரும்ப காருக்கு ஓடி வராங்க. மரத்து மேல இருந்துச்சு அதே மாதிரி. ஆமா அடுத்தடுத்து அவங்க கேமராவுல கேப்சர் பண்ணிருக்கிற இந்த அமானுஷ்யமான உருவங்கள் ஏதாச்சும் ஒரு கிரியேச்சரா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
நீங்க அடுத்து பார்க்க போற இன்சிடென்ட் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மதுக்கூருங்கிற டவுன்ல நடந்ததா சொல்றாங்க. இதுல ஒரு ஹவுஸ் ஓனர் அவரோட வீட்டுக்கு வெளியே செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ கேஷுவலா செக் பண்ணிட்டே வர பட்ட பகல்ல நடந்திருந்த ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக். பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரோட தெருவழியா வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. இன்னைக்கு வரைக்குமே அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது தனக்கு தெரியலன்னு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணவரு சொல்லியிருந்தாரு. ஃபயாஸ் தமிழன் யூடியூப் சேனல் இருந்து ஃபயாஸ் கிட்டத்தட்ட 6 மாசமா பூட்டி கிடக்கிற அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுல நைட் நேரங்கள்ல யாரோ ஒரு லேடி அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கறதா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லவே இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்டுல ஒரு நாள் நைட் தனியா ஸ்டே பண்றாரு. லைட்ஸ் எதுவும் இல்லாம கும்மிருட்டா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஒரு நைட் விஷன் கேமராவை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள நுழையிற ஃபயாஸ் ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பல இடங்கள்லயும் பொருட்கள் தன்னால மூவ் ஆகிற மாதிரியும் கீழே விழுகிற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. அந்த சவுண்ட்ஸை கேட்டு ஸ்டார்டிங்ல பயப்படுற அவரு அடுத்ததா அந்த சவுண்ட் எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அவரு ஒரு குறிப்பிட்ட ரூம்குள்ள என்டர் ஆனதும் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் தவழ்ந்தபடி மெல்ல மெல்ல நகர்ந்து அவரை நோக்கி வர்றதை பார்த்து அரண்டு போறாரு. இதனால அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவரு திரும்பவும் அந்த ரூம்குள்ள போய் பார்க்க அங்க அந்த உருவம் இல்ல. இதனால அந்த உருவம் திரும்பவும் எங்கேயாச்சும் கண்ணில் படுதான்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா ஒரு இடத்துல உட்கார்ற அவரு அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. உனக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீயா இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. பிளடி புருஷோத் யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா புருஷோத்தும் அவரோட ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவும் ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. இந்த பிளேஸோட பேக் ஸ்டோரி என்னன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்த ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன குழந்தை இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டதாகவும் அதுக்கப்புறமா இந்த வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே எல்லாரும் இந்த பிளேஸையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம டி பிளாக்ல வீடியோ பண்ணியிருப்போம். கிணத்துல இங்க இருக்கு ப்ரோ, தண்ணி ஆடுது இருக்குது ப்ரோ. கேட்டுக்கிறது இல்லை, ஏன்னா கேட்டால் முன்னாடியே அதுக்கு தோணாது. முன்னாடி அவர் வந்து ஏதோ அடி வாங்கிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டதா கேட்டேன். என்னன்னு உள்ள போனாதான் தெரியும். உள்ள இருந்து ஏதாச்சும் வருதாடா?
அந்த பிளேஸை ரீச் பண்ணதும் அவங்க அந்த பில்டிங்க்கு வெளியே நின்று அந்த பிளேஸை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்க பின்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ள இருந்து அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அடுத்ததா அவங்க வீட்டுக்குள்ள நுழைய வீட்டுக்குள்ளேயும் பொருட்கள் கீழே விழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட் தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்குது. ஏமா இப்படி கோவப்படுறீங்க தங்கம்? அப்பா ஹலோ. அடுத்ததா அந்த பில்டிங்குள்ள வேற ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கான்னு அவங்க ஒவ்வொருமா செக் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அது மேலே மட்டும் கால் அங்கே திறந்திருந்த ஒரு ரூமோட டோர் கேப்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் தெரிய அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல 3 ஹார்ஸுமே பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இதுல ஆப்ஷன் 7 இருக்கிற ஹார்ஸோட கால் மட்டும் மற்றதுல இருந்து வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.